1970 கோக்குக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் கீழே விழுந்த பிறகு 2018 காலகட்டம் தான் இந்த நிறுவனத்தை மீண்டும் ரிலையன்ஸ் நிறுவனம் வாங்க முயற்சி பண்ணுது. இந்த நிறுவனத்தை ரிலையன்ஸ் நிறுவனம் ஏன் வாங்க முயற்சி பண்ணுதுன்னா 2018 காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமான இந்தியா முழுமைக்கும் இந்த கோலா பெப்சிக்கு எதிரான தொடர்ச்சியான கருத்துரைகள் போட்டிகள், இந்த கொக்கோ கோலா போல கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சா மூளையில அல்சைமர் ப்ராப்ளம் ஏற்படுது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுது, பற்கள் உறுதியில தன்மை இல்லாம இழந்து போயிருது, அதே போல எலும்புகள் தேய்மானம் ஏற்படுது, எடை கூடுவது, இது எல்லாத்துக்கும் இந்த கோக் ப்ராடக்ட் காரணமா இருக்கு, கோலா நிறுவனங்கள் காரணமா இருக்குன்னு சொல்லி ஆய்வுகள் சொன்ன பிறகு இந்தியாவில் ஒட்டுமொத்தமான கொக்கோ கோலா பெப்சியோட மார்க்கெட் மொத்தமா விழுது. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பிறகு மொத்தமா கீழே விழுது. அப்போ நிறைய நிறுவனங்கள் இந்தியா முழுக்க டிஸ்ட்ரிபியூட்டர் மாத்துறாங்க. அப்போ ரிலையன்ஸ் நிறுவனம் இந்தியா முழுமைக்கு கூடிய இந்த கோக் டிஸ்ட்ரிபியூஷனை வாங்கலாம்னு முயற்சி பண்றாங்க. அதுக்கு யாரு காரணமா இருந்துக்காருன்னா கேகே என்று அழைக்கப்படுகிற கிருஷ்ணகுமார் இந்தியா முழுமைக்குமான இன்சார்ஜா கொக்கோ கோலா கம்பெனிக்கு இருந்தவர். இவருக்கு ரொம்ப ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு ஃபிட்டா இருக்காரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவரை வேலையை விட்டு தூக்குறாங்க கோலா கம்பெனி. கோலா வேலையை விட்டு தூக்கணும், இதுதான் வாய்ப்புன்னு சொல்லி இந்த கேக்கேவை ரிலையன்ஸ் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அந்த நிறுவனத்துக்கு கீழே தான் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் நிறுவனத்தை கொண்டு வர முயற்சி பண்றாங்க. அப்போ அந்த கேக்கே கொடுத்த ஐடியா தான் நம்ம கேம்போ கோலாவை கையில் எடுப்போம். அந்த கொக்கோ கோலா நிறுவனம் யாரையெல்லாம் வேலையை விட்டு நிற்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் கையில் எடுத்து ரிலையன்ஸோட கூட்டு சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் இந்த கேம்போ கோலா ரிலையன்ஸ் ஒரிஜினல் ப்ராடக்டாக இன்னைக்கு மாறி இருக்குது.